எங்கள் வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் சிங்க் எல்லாமே வந்து ஒயிட் டைல்ஸ் தான் போட்டிருக்கிறோம். அதனால எந்நேரமும் தண்ணி பட அந்த தண்ணியோட உப்புக்கரை பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே படிஞ்சு போயிடுது. என்னதான் வந்து நம்ம தேய்ச்சாலும் அது வந்துட்டு லைட்டாக தான் போகுது, அந்த வலுவழுப்பு மட்டும்தான் போகுதே தவிர ஹார்டான உப்புக்கரை வந்து போகிறதே இல்லை. அதனால் கௌரி ப்ரிப்பேர் பண்ண அந்த டைல்ஸ் கிளீனர் வந்துட்டு நானும் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து கவுண்டர் டாப்பில் நைட்டில் பண்ணங்காட்டி சரி இந்த பழைய டூத் ப்ரஷ் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லிக்விட் மட்டும் கொஞ்சமாக ஊற்றி ஒரு டைல்ஸாக ரெண்டு டைல்ஸாக வந்துட்டு ஃபஸ்ட்டு லேஸாக அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சேன். அந்த கெமிக்கல் நல்லா அப்ளை ஆகாத இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி இப்படியே தான் இருந்துச்சு. மறுபடியும் அதே மாதிரி ரெண்டாவது டைமும் அதே இடத்துல நல்லா சொதும்ப அப்ளை பண்ணி தேய்ச்சங்காட்டி பளிச்சுன்னு போயிருச்சு. நான் வந்து தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா துணி வச்சு அப்படியே வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா சொதும்ப அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த நுரைச்சி வரது அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து உப்பெல்லாம் மேலே பொங்கி வரும். அதுக்கப்புறமா லேசாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்தாலே போதும். டைல்ஸ் கிளீனர் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.